ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம் முடிந்து 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. ஸோ தெய்வீகமாக பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதம், ஜோதிட ரீதியாக முக்கியமான மாதம், அறிவியல் ரீதியாக முக்கியமான மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தில் பல முக்கியமான விஷயங்கள் நடக்குங்கிறதுனால இந்த மாதமே இந்த மாதிரி முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நாள் செப்டம்பர் 7ஆம் தேதியையே சொல்லலாம். அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய சந்திர கிரகணமானது நடைபெற்றது. சந்திர கிரகணம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சூத காலமானது ஏற்பட்டு செப்டம்பர் 16 தான் கடைசி நாளாக வருது. ஏன்னா அன்றிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதியாக கூறப்படுது. அப்படி கூறப்படக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாருக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கிளியராக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டீப்பாக உத்தியோகத்தில், வியாபாரத்தில், கலைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாமே நீங்கள் அதில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறலாம். அதனால் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பொது பலன் ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால சில யோகங்கள் உருவாகுது. ஃபஸ்ட்டு ஒன் புதத்திய யோகம், ரெண்டாவது திருக்கிரக ராஜயோகம். இந்த மாதிரி யோகங்கள் உருவாகிறதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு காரணம் என்பது சொல்லப்படுது. இந்த யோகத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீருமா, லாபம் அதிகரிக்குமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ராஜயோகம் பிரச்சனைகள் தீருமா, லாபத்தை அதிகரிக்குமாங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 2025 தொடக்கத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் சேர்ந்து புதத்திய யோகமானது ஏற்படுகிறது. ஆக்சுவலி சிம்மத்தில் சூரிய, புதன், கேது ஆகிய சேர்க்கை ஏற்பட்டு திருக்கிரக சேர்க்கையும் ஏற்படுது. இதன் காரணமாக செப்டம்பர் 16 தான் கடைசி. ஸோ பல சுபயோகங்கள் உருவாகுது. 12 ராசிக்காரங்களுக்குமே வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும், பணம் சேரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 16லேருந்து நடக்கக்கூடிய அந்த முக்கியமான கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 செப்டம்பர் 13 செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 15 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறுறாரு. செப்டம்பர் 15 அன்னைக்கே கன்னி ராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். செப்டம்பர் 17 சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி முக்கியமான கிரக மாற்றங்களும் இருக்குது. ஸோ சிம்ம ராசியில் சூரிய, புதன், கேது ஆகிய கிரகங்கள் சேர்க்கை 12 ராசிகளுக்கு பல்வேறு விதத்தில் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ பொது பலனில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பொது பலனில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் 16லேருந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய சவால்கள், வாய்ப்புகளை பெறுவீங்க. அதுவும் தொடக்கத்தில் நீங்கள் வேலை அல்லது வணிக தொடர்பான பயணம் செல்ல வாய்ப்புகள் ஏற்படும். பயணம் உங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நேரத்தையும் சக்தியும் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஆன்மீக சுப செயல்களில் ஈடுபடலாம். மெயினாக நீங்கள் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
மாணவர்கள் கூட உங்களுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் வந்து இருக்கும். காதல் உறவுகள் கூட நன்றாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் பதற்றம் இருக்கலாம். அதுவும் 2வது டைமாக எதிரிகள் உங்கள் வேலைக்கு இடையூறு ஏற்படுத்தலாம். உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை சமாளிக்க முடியும். தொழிலில் கூட கலவையான பலன்களை பெறுவீங்க. அதுவும் இந்த டைம் நடுப்பகுதியில் பணுசுமை உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. வீட்லேயும் குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வந்து இருக்கும். இது உங்கள் பதட்டத்தை அதிகரிக்கும். மூதையார் சொத்து தொடர்பாக தகராறு ஏற்படும். அதுவும் சாதகமாக பின்னாடி இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு பணப்பலம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பொது பலனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பொது பலனில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு டீப்பாக அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்கிறேன். டீப்பாக அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் தன்மானத்தை விட்டு எங்கேயும் இறங்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இனி இருக்க வேண்டும். அன்புக்கு மட்டுமே நீங்கள் அடிமையாக செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாகவே இந்த டைம் அதிகரிக்கும். உங்களுடைய சக ஊழியர்களுடைய உதவியால் பங்கீட்டால் எல்லாத்தையுமே முடித்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அவங்க வகையில் நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. ஸோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள தொடர்ந்து நெக்ஸ்ட்டு வியாபாரிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி இந்த செப்டம்பர் 16 வியாபாரிகள் சில்லறை மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்புக்கு மேல் வருவாய் அதிகரிக்கும். அதில் ஒரு பகுதியை எடுத்து வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான செயல்லாம் இப்போ நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ தாராளமாக புது விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிக்கலாம். இது வியாபாரக்காரங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு தங்களுடைய சேமிப்பு தொகை இந்த டைம் அதிகமாக அதிகரிக்கும். பணம் தாராளமாக உங்களுக்கு புழங்கும். எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் உறவினர்களுடைய வருகையானது ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு நன்மையே விளையும். ஸோ குடும்ப தலைவிகள் உங்களுக்கு இந்த மாதிரி நன்மைகள் உண்டாகிற மாதிரி சூழ்நிலை அமையும். இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் தக்க வைத்து கொள்வது அவசியம். அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய நடித்த படம் பல வருடங்கள் வெளிவராமல் இருந்ததல்லவா, அந்த படம் இந்த டைம் வெளிவரும். அது மட்டும் இல்லாமல் வெளிவரக்கூடிய அந்த படம் சூப்பராக உங்கள் நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற மாதிரி அமையும். ஸோ கலைஞர்களுக்கு இதனால் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்கள் மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் உங்களுடைய மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் தேவையற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்கேற்க படிக்க துவங்குங்க. அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் படிப்புக்கு நல்ல வெற்றியானது கிடைக்கும். ஸோ மாணவர்கள் இந்த மாதிரி தான் வந்து செயல்படணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்னென்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம், லக்ஷ்மி நரசிம்மருக்கு சனிக்கிழமை தரிசிப்பது நல்லது. முடிந்தால் துளசி மாலையை கொடுப்பது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த இது இருக்கக்கூடிய தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.